ஏன்னா காரணம் நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். மத்திய அரசு இது பிரச்சனை என்று தெரிந்த பிறகு ஒரு நிமிடமும் இதற்கு சொல்யூஷன் கொடுக்க தான் முயற்சி பண்றாங்க. முதல்ல நிறுத்தி வச்சாங்க. அப்புறம் அரிட்டாப்பட்டி மக்கள் அங்க இருக்கக்கூடிய எல்லா நம்ம அன்பு சொந்தங்கள் என்ன சொன்னாங்கன்னா, அந்த டெஸ்ட் பெட் வந்திருக்கக்கூடிய மிஷினை வெளியே எடுக்கணும், பெர்மனண்டா விட்டுறணும் அப்படின்னு. அதற்கும் நாங்கள் உறுதி கொடுத்திருக்கின்றோம். அமைச்சர்கிட்ட பேசியிருக்கோம். அமைச்சரும் பாசிட்டிவா சொன்னாங்க. அதனாலதான் நம்ம பொங்கலுக்கு முன்னாடி அங்க போய் மக்களை பார்த்து அந்த தகவலை தெரிவித்துட்டு வந்தோம். முழுமையாக அவர்களுக்கு அந்த பகுதியில நாளையிலிருந்து ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி கிடைக்கும். அதற்கு எல்லா முயற்சியும் தமிழக பாரதிய ஜனதா கட்சி எடுக்குதுங்கன்னா, நாளைக்கு டெல்லியில நம்முடைய நண்பர்கள் அங்க இருப்பாங்க, தமிழ் ஜேர்னலிஸ்ட், அவங்கள பார்த்து நாங்க பேசுறோம். ஐஐடி இயக்குனர் காமகோடி அவர்கள் எப்படி சொல்ற கோமியம் காய்ச்சல் செயல்படுத்தினேன். இன்னைக்கு முன்னாள் ஆளுநர் தமிழிசை அவர்கள் சொல்லியிருக்காங்க, அது ஒரு அமிர்தம் கோமியம் சொல்லியிருக்காங்க. இதோட இது அது விட்டுருவோங்கன்னா, ஐஐடி இயக்குனரை பொறுத்தவரை நல்ல மனிதர், கம்ப்யூட்டர் துறையில ஒரு பெரிய நிபுணர். ஏற்கனவே நான் சொன்னேன், அவர் கிளாஸ் ரூமுக்குள்ள பேசியிருந்தாங்கன்னா அந்த கருத்து சொல்ல வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்குங்கண்ணா. அவர் ஏதோ ஒரு தனியார் இடத்துல பேசுறாங்க. அதுல சில பேர்த்துக்கு ஏற்புடையதா இருக்கும், சில பேர்த்துக்கு ஏற்புடையதா இருக்காது. அதனால நான் அந்த கருத்தை நான் டிஃபெண்ட் பண்ண விரும்பலைங்க. ஏன்னா ஒரு கிளாஸ் ரூம்குள்ளேயோ ஒரு ஐஐடி டைரக்டர் என்கின்ற அபிஷியல் பொசிஷன்ல இருந்து பேசுனா நான் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குங்கண்ணா. அதனால இது விட்டுறலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா தனிப்பட்ட முறையில நான் பார்த்தேன், மார்கழி மாதத்துல அவருடைய சொந்த ஊர்ல காலையில ஒரு பாராயம் பாடுறது ஒரு வீடியோ நான் பார்த்தேன், அவருடைய சொந்த ஊர்ல. சரி, ஓகே, தனிப்பட்ட முறையில பண்றாரு, அவ்வளவுதானுங்கண்ணா. அதனால இதுக்கு ஒரு பக்கம் ஐஐடியினுடைய டைரக்டர் அவங்க நேச்சர் ஆர்டிக்கல்லாம் கோட் பண்ணி, நிறைய ஆர்டிக்கல் கோட் பண்ணி பேசியிருந்தாங்க. இன்னைக்கு காலையில பத்திரிகையில் நான் படித்தேன். அதனால் நான் பசுவை நம்புறேங்கன்னா, எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் செய்யறேன், நான் புனிதமா போட்டுறேன். இது எல்லோருக்கும் தனிப்பட்ட வெறுப்பு. நாங்க யாருக்கும் ஃபோர்ஸ் பண்ண விரும்பல, இப்படி பாருங்க அப்படி பாருங்கன்னு. பசுவை கடவுளாக பார்க்கக்கூடிய மனிதன் நான். இது என்னுடைய அதையும் நான் தனிப்பட்ட முறையில் வச்சுக்கிறேன். நான் என் வீட்டில் நான் என்ன பண்றேன் அப்படிங்கிறது தனிப்பட்ட முறையில் வச்சுக்கிறேன். பொதுவெளியில ஒரு கருத்தை திணிக்க வேண்டாம் என்பது என்னுடைய வேண்டுகோள். அதை முடிச்சுக்கலாம் அந்த பிரச்சனையை. காரணம், அவர் ஐஐடிக்குள்ள உட்கார்ந்து ஒரு போரத்துல பேசியிருந்தா நான் சொல்றேங்கண்ணா. அது போரத்துல பேசல, அவர் ஏதோ ஒரு கோஷாலையில பேசியிருக்காரு. ஏன்னா இதனால அவர் செய்திருக்கக்கூடிய பல சாதனைகள் அது சைட்ல தள்ளிட்டு இதை மட்டும் நம்ம பேசக்கூடாது. ஐஐடி மெட்ராஸினுடைய இயக்குனர் உண்மையால் நான் சொல்றேங்கன்னா, ஒரு இந்தியாவில் ஒரு மிகச்சிறந்த ஒரு மனிதர். ஐஐடியில் ஸ்டார்ட் அப் லேபா இருக்கட்டும், கம்ப்யூட்டர் துறையில் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வல்லுநர், நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரி போர்டு மெம்பர். இதை பத்தி நான் பேச விரும்புறேங்கண்ணா. இதுதான் எனக்கு முக்கியம். மற்றபடி ஒரு கருத்தை ஒருத்தவங்க ஏத்துக்குவாங்க, ஒருத்தவங்க ஏத்துக்க மாட்டாங்க. நம்ம எதுக்கு போய் அதை புஷ் பண்ணணும்? அதே நேரத்தில் தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா அவங்க ஒரு மருத்துவர், அவங்க கருத்தை சொல்லியிருக்காங்க. நான் அந்த கருத்தை பத்தி நான் எதுவும் கமெண்ட் பண்ண விரும்பலைங்கன்னா, அது ஒரு கருத்து தான். பட் என்னைய மாநில தலைவராக நீங்க ஐஐடி மெட்ராஸ் டைரக்டரை பத்தி கேளுங்கன்னா, அது தனிப்பட்ட முறையில தனிப்பட்ட நிகழ்வுல பேசிய கருத்து அப்படிங்கிறதுனால அதை ஏத்துக்கிறவங்க ஏத்துக்கிட்டும், ஏத்துக்காதவங்க ஏத்துக்காம போகட்டும். அதை நான் ஒரு பொது இடத்துல இருந்து அதை புஷ் பண்ண விரும்பலைங்க. நான் ரொம்ப துரதிருஷ்டவசமானதுங்கன்னா, குறிப்பா எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்னு போய் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணல. இதை தாண்டி இன்னதோ இருக்கணுங்கண்ணா. எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணலையா, இல்ல அவர் அவமானப்படுத்தப்பட்டாரா, அவருக்கு ஏதாச்சும் பிரச்சனை ஆச்சா, அதையும் முழுமையாக கண்டுபிடித்து. ஏன்னா காவல்துறையில போலீஸ் ஸ்டேஷன் அந்த மாதிரி நடக்கிறதுனா சாமானிய மனிதருக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுது. ஏன்னா காவல்துறை வாசல்லே அது நடக்குதுன்னா எப்படி மனிதருக்கு ஒரு சட்டத்தின் மீது ஒரு மரியாதை வரும், நம்பிக்கை வரும். அதனால முழுமையாக இதை ஆராய்ந்து தகுந்த நடவடிக்கை இலாக்கா ரீதியாக சட்டப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய வேண்டுகோள்.